வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடைகளில் நெல்லிக்காயும் ஒன்று. நெல்லிக்காய் நம்மளுடைய செரிமான மேம்பாட்டுக்கும் அசிடிட்டி பிரச்சனைக்கும் தீர்வு காணுவதற்கு உதவிகரமாக இருக்கு. நெல்லிக்காய் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதால சர்க்கரை வியாதிக்கும் நல்ல மருந்தாக இருக்கு. வயதான தோட்டத்துடன் தெரிவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு, இளமையோடு நீங்கள் இருக்கிறதுக்கு, முடி நரைத்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காயை தினமும் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் நெல்லிக்காய் பச்சையாகவோ ஜூஸாகவோ சட்னி மிட்டாய் மாதிரி எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது மேலும் என்னென்ன மருத்துவமைகளை இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அளிக்கும் நெல்லிக்காய். பண்டைய காலம் முதலே எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இது நீங்கள் நெல்லிக்காய் கொண்டு சட்னி ஊறுகாய் போல நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் இன்னும் அதிகரிச்சிக்கலாம். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். ஜலதோஷனை பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நீங்கி போயிடும். இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து உங்களுக்கு பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய பண்புகளை உங்களுக்கு தரும். ஸோ இதனால நீங்கள் நோய்கள் எல்லாம் அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். முடிக்கும் சருமத்திற்கும் சிறந்தது நெல்லிக்காய். நெல்லிக்காயை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது முடி உதிர்தல் உங்களுக்கு குறையும். முடி வளர்ச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி முறைகள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய தனித்துவம் மிக்க பண்பு முடி நரைத்து போவதை முன்னாடியே தடுக்கும். நெல்லிக்காய் முடி உதிர்வதையும் தடுக்கும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரை தூண்டுவதன் மூலமாக முடி வளர்ச்சியை தான் இதனால தான் நெல்லிக்காய் வந்து அதிகரிக்குது. ஸோ இதனால தான் நெல்லிக்காயை பயன்படுத்தி நிறைய வந்து முடி வளர்வதற்கான எண்ணெய் பொருட்களை தயாரிக்கிறாங்க. அந்த மூலக்கூறுகளை பிரித்து அதனுடைய மருத்துவமைகளை அங்கே பயன்படுத்திக்கிறாங்க. கருவேப்பிலை போலவே முடியினுடைய வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் உதவிகரமாக இருக்கும். தேவையான கொழுப்பு அமிலங்கள் இந்த நெல்லிக்காயில் இருக்கு. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் ஊடுருவி முடி நரைத்து போவதை முன்னாடியே தடுக்கும். அப்புறம் பொடுகு தோலை எல்லாம் குறைச்சிரும். முடியினுடைய வேர்க்கால்களை வலுப்படுத்தும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளில் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல சிட்ரஸ் பழத்தில் வந்து இரும்பு சத்தும் கரோட்டினாய்டும் அதிகமாக இருக்கு. இதனால முடி வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கண்டிஷனராக செயல்பட்டு மிருதுவான பொலிவான முடியை உங்களுக்கு பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு நெல்லிக்காய் வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுடைய உடல்ல விட்டமின் சி என்னும் உயிர் சத்து ஆக்சிஜனேற்ற பண்புகள்லாம் கிடைக்கும் போது சருமத்தில் ஏற்படக்கூடிய வரிகள், வெட்டு காயங்கள், சுருக்கங்கள் போன்றவற்றை எல்லாம் குறைக்கலாம். முகப்பொருட்கள் போன்றவற்றெல்லாம் இல்லாமல் பண்ணி ஆரோக்கியமான பளிச்சிடக்கூடிய சருமத்தை வந்து நீங்க பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் மற்றும் அசிடிட்டி பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கலும் அசிடிட்டியும் உங்களுக்கு குறையும். இது அல்சர் போன்ற பிரச்சனை எல்லாம் கியூர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே சீராக இயங்க வைப்பதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில செரிமான மண்டலத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் அசைவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக நெல்லிக்காய் இரைப்பை மற்றும் செரிமான மண்டல சுரப்பிக்கும் உதவிகரமாக இருக்கு. நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளும் போது சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு எளிதில் வந்து செரிமானமாகும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே போல அந்த செரிமானமான இருக்கக்கூடிய அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பண்புகள் உதவிகரமாக இருக்கும். மூட்டு அலர்ச்சியை தடுக்கும் நெல்லிக்காய். நெல்லிக்காயில ப்ரோ அடாப்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கு. இது வந்து கட்டி அல்லது வைரஸ் செல்கள் போன்றவற்றை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. இந்த பண்பினால மூட்டு அலர்ச்சி போன்றவையும் உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. மேலும் எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் நெல்லிக்காய் உதவிகரமாக இருக்கு. இதை தவிர மூட்டு வீக்கம், மூட்டு வலி, வலியுடன் கூடிய வாய்ப்புண் போன்றவற்றை இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு நெல்லிக்காயை நீங்க எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அனைத்து விதமான வலிகளையுமே போக்குவதற்கு உங்களுக்கு பயன்படுகிறது. கண்களில் சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகளை வந்து நெல்லிக்காய் உங்களுக்கு குறைக்கும். சர்க்கரை வியாதிக்கான ஆயுர்வேதத்தில் 1000 வருடங்களுக்கு மேலாக நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நெல்லிக்காயில பீட்டா குளுக்கோசின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது AK-R1B1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான சர்க்கரை வியாதியால கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு பொறுப்பேற்கக்கூடிய என்சைம்களை போயிட்டு குறைச்சிரும். நீங்க அனைத்து விதமான பயன்களையுமே அடையணும். இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளாக ஏற்படக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்கன்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் நெல்லிக்காயை தொடர்ந்து நீங்கள் வெறும் விதத்தில் தினமும் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை நீங்கள் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். அதே போல் ஊறுகாய் போன்ற மற்ற எந்த வடிவங்களிலுமே நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். தினமும் நீங்கள் வெறும் விதத்தில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதனால் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு நீங்கள் வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.